மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாம இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நாம வந்து என்ன நான் வந்து இந்த வீடியோல உங்கள்ட்ட என்ன ஷேர் பண்ண போறேன்னா, நேத்திக்கு நடந்த இங்கிலாந்து வெர்சஸ் இட்டாலி T20 வேர்ல்ட் கப் மேட்ச் யார் ஜெயிச்சா அப்படிங்கிறத பத்தி தான் நான் இன்னைக்கு சொல்லப் போறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். வாங்க மக்களே. அடுத்து இப்ப நான் வந்து மேட்சோடைய ரிசல்ட்ட பத்தி சொல்றேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நேற்று மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா எங்கே வச்சு நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஈடன் கார்டன் கொல்கட்டாவில் வச்சு நேற்று இவ்வளோ மேட்ச் நடந்துச்சு. சரிங்களா? ஸோ இங்கிலாந்து தான் பார்த்தீங்கன்னா டாஸ் ஜெயிச்சாங்க. டாஸ் ஜெயிச்சு ஃபஸ்ட்டு பேட்டிங் வந்து சூஸ் பண்ணாங்க. ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆடினாங்க. ஸ்கோர் கார்டு சொல்கிறேன் பாருங்கள். மோஸ்கா வந்து பார்த்தீங்கன்னா 34 பாலுக்கு 43 ரன்னு, 7 4 6 அடிக்கல, அவுட் ஆகிட்டார். அப்புறம் வந்து இதில் 2 பேர் இருக்காங்க. அதாவது ஜஸ்டின் மோஸ்கா, நான் இப்போ சொன்னவர். அடுத்து இன்னொரு மோஸ்கா இருக்கார், அவர் பேர் ஆந்தனி மோஸ்கா. பாருங்கள் 2 பேர் இருக்காங்க. ஒரே பேரில் ஜஸ்டின் மோஸ்கா, ஆந்தனி மோஸ்கா 2 பேர் இருக்காங்க. அதில் ஆந்தனி மோஸ்கா பார்த்தீங்கன்னா மொதல் பாலே டக் அவுட் ஆகிட்டார். அப்புறம் ஜேஜஸ் மெட்ஸ் பார்த்தீங்கன்னா 4 பால் விளையாண்டு 0 ரனில் அவுட் ஆகிட்டார். மன்னேட்டி பார்த்தீங்கன்னா கேப்டனு 11 பாலுக்கு 12 ரன்னு, ஒரு 4 ஒரு 6, அவரும் அவுட் ஆகிட்டார். அவுட் ஆகிருக்கிறாரு. அப்புறம் மன்னேட்டி, மன்னேட்டி. இப்போ எப்படி மோஸ்கா 2 மோஸ்கா இருக்காங்க, அதேமாதிரி பெஞ்சமின் மன்னேட்டியும் மன்னேட்டினா ஹாரி மன்னேட்டி தான் கேப்டன். சரிங்களா? அப்புறம் ஹாரி மன்னேட்டி கேப்டன் வந்து 11 பாலுக்கு 12 ரன், ஒரு 4 ஒரு 6. பெஞ்சமின் மன்னேட்டி 25 பாலுக்கு 60 ரன்னு, 4 4 6 6. சரிங்களா? பெஞ்சமின் மன்னேட்டி நல்லா விளாண்டுருக்காரு. 25 பாலுக்கு 60 ரன்னு, ஒரு நல்ல இன்னிங்ஸ் விளாண்டுருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா ஸ்டீவர்ட் பார்த்தீங்கன்னா 23 பாலுக்கு 45 ரன் ஸ்டீவர்ட்டு. அப்புறம் அவரும் அவுட் ஆகிட்டார். 2 4 5 6 அடிச்சிருக்கிறாரு. அடுத்த கேம்போ பியானோ வந்து 6 பாலுக்கு 2 ரன்னு, அவரும் அவுட் ஆகிட்டார். அப்புறம் மேடே பார்த்திங்கன்னா மொதல் பால் கோல்டன் டக்கு 0, அவரும் அவுட் ஆகிட்டார். மொதல் பாலே அவுட்டு. அப்புறம் சிங் பார்த்திங்கன்னா 10 பாலுக்கு 12 ரன்னு, ஒரு 6 அடிச்சிருக்கிறாரு. அவரும் 12 ரன் தான் அவுட் ஆகிட்டார், ஒரு 6 அடிச்சிருக்கிறாரு. அப்புறம் பார்த்திங்கன்னா அசன் பார்த்திங்கன்னா 4 பால் பிடிச்சி 0 ரன்ஸ், அவரும் அவுட் ஆகிட்டார். அப்புறம் பார்த்திங்கன்னா நாட் அவுட் ஆனது ஸோ பார்த்திங்கன்னா கலுகா மாகி வந்து பார்த்திங்கன்னா மொதல் பால் 0 ரன்ஸு, நாட் அவுட்டாக இருந்துருக்கிறாரு. அப்புறம் பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் லைனப் வந்திருக்கிறாங்க. ஸோ 7 விக்கெட் தான் போயிருக்குது. சரிங்களா? 202 ரன்னுக்கு 7 விக்கெட் இழப்புக்கு இன்னிங்ஸை வந்து இங்கிலாந்து ஃபினிஷ் பண்ணியிருந்தாங்க. ஸோ 203 ரன்கள் எடுத்தால் வெற்றியின் இலக்குடன் பார்த்திங்கன்னா இட்டாலி வந்து விளையாட ஆரம்பிச்சிருக்காங்க. நேற்று விளையாண்டாங்க. என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா மக்களே, நான் இப்போ சொன்னது பார்த்தீங்கன்னா இட்டாலியோட ஸ்கோர் கார்டு. சரிங்களா? இப்போ நான் சொன்னது பார்த்தீங்கன்னா இட்டாலி ஸ்கோர் கார்டு. அவங்க வந்து 128 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆகிட்டாங்க. சரிங்களா? ஆனால் இங்கிலாந்து வந்து 202 ரன்னுக்கு 7 விக்கெட்டு ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாங்க. 202 ரன்னுக்கு 7 விக்கெட் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஸோ நான் இப்போ சொன்ன அந்த ஃபுல் ஸ்கோர் கார்டை பார்த்தீங்கன்னா இட்டாலி டீமோடைய ஸ்கோர் கார்டு. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா 120 ஓவருக்கு 120 ரன்னுகள் எடுத்து ஆல் அவுட் ஆகிட்டாங்க. சரிங்களா? ஸோ இங்கிலாந்து பார்த்தீங்கன்னா 24 ரன்கள் வித்தியாசத்தில் இங்கிலாந்து வந்து வெற்றி பெற்றுருக்காங்க. நேற்று மேட்ச்சில் இங்கிலாந்து வந்து வெற்றி பெற்றுருக்காங்க. சரிங்களா? ஸோ பார்த்திங்கன்னா ஓகே மக்களே, நம்ம வந்து வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். நேற்றுக்கு இங்கிலாந்து வந்து பார்த்திங்கன்னா வெற்றி 24 ரன்களில் ஜெயிச்சிருக்காங்க. இட்டாலியை 24 ரன்களில் இங்கிலாந்து வெற்றி பெற்றிருக்காங்க. ஓகே மக்களே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். எல்லோரும் லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணிங்க அப்படின்னா அது எனக்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். கமெண்ட்டும் பண்ணுங்கள், என்னோடய வீடியோஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டும் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளே நான் எப்போவும் சொல்கிற மாதிரி எல்லோரும் ஹாப்பியாக இருங்க, எல்லோரும் கான்ஃபிடண்ட்டாக இருங்க, எல்லோரும் ஜாலியாக இருங்க. சரிங்களா மக்களே? நான் உங்களை பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். எல்லாருக்கும் எல்லாம் நல்லதே நடக்கட்டும். எல்லாருக்கும் எல்லாம் நல்லதே நடக்கும். தேங்க்யூ ஸோ மச் மக்களே. நான் பாய் மக்களே.